இப்போ வந்து சாட்டை வந்து உற்சாகமா வீடியோ போட்டுருக்காரு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து வழங்கிய அந்த அரசு வேலையை என தாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தி விட்டது, வென்று விட்டோம், ஜெயித்து விட்டோம் அப்படின்னு உற்சாகம் வச்சிருக்காப்புல. இப்ப அந்த கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு 31 பேருக்கு வேலை கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன கடுப்பு? அந்த 31 பேருக்கு வேலை கொடுத்ததுனால பரீட்சை எழுதின 11 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்காம போயிருமா? இல்ல படிச்சவங்களுக்கு பூரா வேலை கிடைக்காம போயிருமா? இல்ல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல போராடி உயிரிழந்தவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கல்ல, அந்த வேலையை ரத்து பண்ண சொல்லி நீங்க வழக்கு கொடுக்கல? ஏன்னா அஜித் குமார் இறந்து போனதுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, அதையே நீங்க ஏத்து பேசுற? கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, அதையே நீ ஏத்து பேசல? அப்படிலாம் கேட்டா நம்ம ஷார்ட் என்ன சொல்ல தெரியுமா? அது வந்து அரசனுடைய பிழை. ஏன்னா ஸ்டெர்லைட்ல போராடவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அரசு காவல்துறை சுட்டுச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க, போராடி இறந்து போயிட்டாங்க, சுட்டுறது அரசனுடைய பிழை. ஏன்னா அதனால வந்து நாங்க அதை கொடுத்து வேலை கொடுத்தது நியாயம். அஜித் குமார அடிச்சு கொண்டுட்டாங்க, ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தது நியாயம். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய குடும்பங்களா தத்தளிச்சு நிச்சது, அவங்க கொடுத்தது நியாயம் அப்படின்னு பேசக்கூடிய இதே சாட்டை இல்ல நமக்கு என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் அரசினுடைய பிழை, அதனால அரசு வேலை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிற முடியும், அதுக்கு எதிர்த்து வழக்கு தொடுக்க முடியாது, அதை ரத்து பண்ண சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த வந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு? தாவேக அரசினுடைய பொறுப்பா இல்ல அன்று ஆட்சியில் இருந்த திமுக அரசினுடைய பொறுப்பா? இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்து கூட முடியாது, இந்த இடத்துல கூடுனாக்கா மிகப்பெரிய சேதம் ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த இடத்த என்ன சூஸ் பண்ணி கொடுத்தது யாரு? விஜய் அவர்கள் வாரதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு நெரிசல் இருக்கு அப்படின்னு மக்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணாம காவல்துறையை அவங்கள அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் அவர்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனதாக விஜய் அவர்களே வாக்குமூலம் கொடுத்து ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. என்ன ஆனா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டிய முழு பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. தமிழ்நாட்டுல எது நடந்தாலுமே அவர் அரசுதான் பொறுப்பேற்கணும். அன்று ஆட்சியில அதிகாரத்துல காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்த திமுக அரசினுடைய பிழை அது ஒரு அரசு பிழை. அந்த அரசு பிழைய ஏன்னா மூடி மறைச்சு முழுக்க விஜய் அவர்கள் மேல அந்த பழியை தூக்கி போட்டு ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு முழு பொறுப்பையும் அவர் தலையில சுமத்தி, ஏன்னா நீங்க நடிச்ச நாடகம் எல்லாம் அன்னைக்கு மக்களுக்கு நல்லாவே தெரியும். காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஏன்னா காவல்துறையை அதை கண்காணிக்கல, அரசிய ஒழுங்கா வந்து கவனிக்கல அப்படின்னு ஏன் கேட்கல? முழுக்க விஜய்